ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரின்சஸ் கட் ப்ளவுஸை எவ்வளோ ஈஸியாக வரையலான்னு பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நீங்கள் ப்ளவுஸுக்கு தேவையானதை வரைஞ்சிருங்க. இது பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சிட்டோம். இந்த பேக் ஆர் ஃப்ரண்ட்டோட லென்த்து ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது இந்த பேக்கோட லென்த்து ஸ்ட்ரெயிட்டாக இதை கோடு போட்டுக்கோங்க. நமக்கு எப்போவும் இங்கே செஸ்ட்டுக்கான வளைவு வரைவோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே வரைய வேண்டாம். சிம்பிளாக இவ்வளோ தான் இருக்கும். இதிலேருந்து எப்படி நம்ம பிரின்சஸ் கட் கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்மளோட ஃப்ரண்ட் டாட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது கையில் எடுத்துக்கோங்க. இந்த டாட் போர்ஷனில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த டாட்டோட நல்லா கவனிங்க, இந்த டாட்டோட இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து எப்போ நம்ம டாட் பிடிக்கிற அளவை மார்க் பண்ணிக்கணும். இது 3/4 இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 3/4, இந்த பக்கம் 3/4ன்றதை மார்க் பண்ணி நம்மளோட ஹைட்டையும் மார்க் பண்ணிவிடுங்க. ஹைட்டையும் மார்க் பண்ணி இதில் ஒரு டாட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்மளோட டாட் ஷேப். இப்போ இதுலேருந்து நம்மளோட இந்த சென்டர் இருக்கு இல்லையா, ஹார்ம் ஹோல் சென்டர், அந்த சென்டருக்கு நம்ம ஆர்ச் வரைஞ்சிக்கணும். இவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை பிடிச்சு இதுலேருந்து ஃபுல்லாக டாட் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான் விஷயம்.